Hey guys, hope for your goodness. Today I'm just gonna tell you something about the process of converting a 230 volt AC to a 5 volt DC. And to the first, I just tell you why this conversion is so required and where it takes place and the components used for the conversion purpose and at last a circuit diagram. On our day-to-day life, everyone is just dealing with many electrical appliances, right? In every such appliances, we use DC current, but the current that we are getting from the transformer was AC. Then how this works out? This is what I am going to tell you with a circuit and its components. For example, எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லேயும் இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு சொன்னோம். அப்போது ஒரு மொபைல் சார்ஜர் எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் ஸ்விட்ச் பாக்ஸில் வர கரண்ட் வந்துட்டு ஒரு 230 வோல்ட் ஏசின்னு. ஆனால் நம்ம சார்ஜ் பண்ணுற மொபைலில் இருக்கிறது 5 வோல்ட் டிசி. அந்த கன்வர்ஷன் எப்படி நடக்குதுன்னு என்னைக்காச்சும் யாராச்சும் கேர் பண்ணியிருந்துருப்போமா? பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மொபைல் சார்ஜர் இருக்குது இல்லையா, அதில் அடாப்டர் இருக்குது, அது எல்லாேருக்கும் தெரியும். அந்த அடாப்டரில் இந்த ப்ராசஸ் நடக்குது. அதனால தான் நம்ம ஸ்விட்ச் பாக்ஸில் 230 வோல்ட் ஏசியாக இருந்தாலும் அந்த அடாப்டர் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து நம்மளுக்கு 5 வோல்ட் டிசியாக கிடைக்குது. இதே மாதிரி தான் எல்லா அப்ளிகன்சஸ்லேயும் நடக்கும். அப்போ அந்த அடாப்டருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரைட், நம்மளோட டோட்டல் கோல் வந்துட்டு இப்போது ஒரு 230 வோல்ட் ஏசியாக ஒரு 5 வோல்ட் டிசியாக மாற்றுறது தானே. அது வந்துட்டு ஒரு 4 ஸ்டெப்ஸாக பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் ரெக்டிஃபிகேஷன், அப்புறம் ஃபில்டரேஷன் அண்ட் தென் ரெகுலேஷன். இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்த்தோம் அப்படி சொன்னால் ஒரு 230 வோல்ட் ஏசி வந்து நம்மளுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம் இல்லையா, அது ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஏசியாக குறைக்கும், ரிடக்ஷன் பண்ணும். இங்கே ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஆக்சுவலாக ரிடக்ஷன் தானே பண்ணணும், 5 வோல்ட் டிசியாக தானே தேவைப்படுது. அதனால் இங்கே ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி இதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதுனால அது எப்படி ஆகும்னா அந்த 230 வோல்ட் ஏசி வந்துட்டு ஒரு 12 வோல்ட் ஏசியாக குறையும். அந்த 12 வோல்ட் ஏசி என்ன ஆகும் அப்படி சொன்னால் அதுவே நம்மளுக்கு சர்டன் அவுட்புட் கிடையாது. அந்த 12 வோல்ட் ஏசி அப்படின்றது அது ஒரு ஆர்எம்எஸ் வேல்யூ தான். அது ஸ்கொயர் ரூட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதாவது 1.414 அதோட ப்ராடக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு 17 வோல்ட் ஏசியாக அப்ராக்சிமேட்டாக இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸோட அவுட்புட்டாக கிடைக்கும். அடுத்து பார்த்தோன்னா ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ். இப்போ நம்மளுக்கு இதோட இன்புட் எவ்வளோவா இருக்குது, 17 வோல்ட் ஏசியாக இருக்குது இல்லையா. இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு மெயின் ப்ராசஸ் கூட. ஏன்னா இங்கே தான் நம்மளோட ஏசி டு டிசி கன்வர்ஷனே நடக்கும். இதுக்கு வந்து ஒரு ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் நம்ம ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர் இதெல்லாம் யூஸ் பண்ணலை அப்படி சொன்னால் அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் தான் அட்வான்டேஜஸும் எஃபிஷியன்சியும் அதிகமாக கிடைக்கும். அதனால் இங்கே நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம டயோட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்த டயக்ராம் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த டயோட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரியும் டயோட்ஸ் எல்லாம் எப்போவுமே ஃபார்வர்ட் பயாஸில் தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு. அதாவது அது ஒரு சைட் கரண்ட் ஃப்ளோ ஆகும் பொழுது D1 D2 கண்டக்ட் ஆகும், அடுத்து தான் D3 D4 நம்மளுக்கு கண்டக்ட் ஆகும். அண்ட் இதோட எண்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த 17 வோல்ட் ஏசி அப்படின்றது ஒரு 17 வோல்ட் டிசியாக நம்மளுக்கு கிடச்சிட்டுது. ஆனால் இங்கே எப்படி கிடைக்கிது அப்படி சொன்னால் ஒரு பல்சேட்டிங் டிசியாக தான் கிடைக்கிது. அதாவது அதோட வேவ் ஃபார்ம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பல்சேட்டிங் வேவ் ஃபார்மில் தான் கிடைக்கிது, இன் திஸ் வே. அதுவும் இந்த ப்ராசஸோட எண்டில் அந்த 17 வோல்ட் டிசி அப்படின்றது ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும் அந்த டயோட்ஸுக்கு நடுவில். அதனால் நம்மளுக்கு ஒரு 15 வோல்ட் பல்சேட்டிங் டிசியாக தான் கிடைக்கும். இதை நம்ம பியோர் டிசியாக மாற்றணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகிறோம். அங்கே ஃபில்டரேஷன் அப்படின்றதுலே நமக்கு தெரியுது. இங்கே அந்த வோல்டேஜ் தி நேம் இட்ஸெல்ஃப் சேஸ் ஃபில்டரிங், அதாவது ஃபில்டரேஷன் அப்படின்னா இங்கே ஃபில்டரிங் ப்ராசஸ் நடக்குது. அது மூலியமாக பல்சேட்டிங் டிசி அப்படின்றது பியோர் டிசியாக நம்மளுக்கு கிடைக்கிது. அதோட வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இப்போ நம்மளோட எய்ம் வந்துட்டு 5 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணுறது தானே. அப்போது நெக்ஸ்ட் ரெகுலேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகிறோம். இங்கே ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதோட இது பார்த்திங்கன்னா 7805 IC அப்படின்ற அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். இதில் 78 அப்படின்றது அதோட அவுட்புட்டையும் 05 அப்படின்றது அது பாசிட்டிவ் அப்படிங்கிறதையும் சொல்லும். அண்ட் இதோட எண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த 15 வோல்ட் டிசி நமக்கு தேவையான 5 வோல்ட் டிசியாக கிடச்சிருது. இதுதான் இதோட ப்ராசஸ். இதை நம்ம சர்க்யூட் மூலியமாக பார்க்கணும் அப்படி சொன்னால் ஆல்ரைட், இதோட காம்போனன்ட்ஸ் நமக்கு தேவையானது பார்த்தோன்னா ஒரு 4 டயோட் அண்ட் 2 கெப்பாசிட்டர், 1 ரெசிஸ்டர், அப்புறம் ஒரு எல்இடி அண்ட் வோல்டேஜ் ரெகுலேட்டர் வித் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் மல்டிமீட்டர்.
ஃபைன். இப்போது இந்த சர்க்யூட்டிக்கலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சர்க்யூட் டயக்ராம் மூலியமாகவும் அதுக்கப்புறம் சர்க்யூட்டை வச்சும் நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் பார்த்தோன்னா இந்த 4 டயோடு இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அங்கே பிரிட்ஜ் ஃபார்மேட்டில் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே சிம்பிளஸ் ஃபார்முக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணினாலே போதும். அப்புறம் இந்த 2 கெப்பாசிட்டர்ஸ். இந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு 1000 மியூஎஃபாக இருக்கும். இது 1 மியூஎஃபாக இருக்கும். இங்கே பார்த்தோன்னா இந்த 2 டயோடும் இதோட நெகட்டிவும் கனெக்ட் ஆகிட்டு, அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் ப்ளஸ் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் இந்த செகண்டும் தேர்டும் பாசிட்டிவ், இதுவும் நெகட்டிவாகவும் கனெக்ட் ஆகிருக்கு. அது இந்த 2 கெப்பாசிட்டர்ஸோட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் வச்சுருக்கோம். இது எதுக்காக அப்படி சொன்னால் நம்மள ரெகுலேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது. இங்கே தான் 7805 ஐசி அப்படின்ற வோல்டேஜ் ரெகுலேட்டர். இங்கே ரெசிஸ்டர் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு வரக்கூடிய கரண்ட்டு வந்து அது ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்காக இங்கே நம்ம இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் எல்இடி, இந்த எல்இடியில் தான் நம்மளுக்கு லைட் க்ளோயிங் காமிக்கும். நம்ம இதெல்லாம் கனெக்ஷன் ப்ராப்பராக பண்ணியிருந்தால் எல்இடியில் லைட் க்ளோ ஆகிட்டு நம்ம மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணும்பொழுது அந்த மல்டிமீட்டரில் 5 ஓம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபார்மரை லாஸ்ட்டில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணினா போதும். இப்போது இந்த சேம் இதை நம்ம சர்க்யூட்டிக்கலாக பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 டயோடு தெரியும் இல்லையா? இந்த 4 டயோடில் வந்துட்டு உங்களுக்கு சில்வர் எண்டு தெரியுது, அதுதான் நெகட்டிவ். அந்த அதர் எண்ட் வில் பி பாசிட்டிவ். இந்த மற்ற எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஐடென்டிஃபிகேஷன் ஸோ ஈஸியராக தான் இருக்கும். இந்த டயோடை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட இது எல்லாமே பார்த்தீங்க அப்படி சொன்னால் நம்ம பார்த்துருக்க அந்த சர்க்யூட் டயக்ராமுக்கு அதாவது கனெக்ட் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா ப்ரெட் போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த சர்க்யூட்டை வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கிட்டையும் மல்டிமீட்டரையும் அதில் கனெக்ட் பண்ணினோம் அப்படி சொல்லிட்டா உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் கிடச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா சால்டரிங்கும் வந்து ஒரு மெயின் ப்ராசஸ் தான். சால்டரிங்கில் நீங்கள் ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் பண்ணினாலோ அது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவுட்புட் கிடைக்காது இல்லையா? ஸோ சால்டர் பண்ணும்பொழுதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்டர் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஒரு அடாப்டர் அண்ட் ஸோ ஆன் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு இருக்குது. இது மூலியமாக தான் ஒரு 230 வோல்ட் ஏசி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 5 வோல்ட் டிசி ஆர் ரெக்வயர்ட் ஃபார்ம் ஆஃப் டிசியே நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மரையும் மல்டிமீட்டரையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி அவுட்புட் கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போது இதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹெல்த்தி. பை.